வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சமீபத்தில் பெய்த கனமழையால் மாநிலம் முழுவதும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது என்றாலும் நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பத விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்காக முதல்வர் ஸ்டாலின் வியாழக்கிழமை கடுமையாக விமர்சித்தார். விவசாயிகளின் வேண்டுகோள்களை பிரதமர் புறக்கணிப்பதாக முதல்வர் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டினார். முந்தைய ஆண்டுகளில் இதுபோன்ற தளர்வுகளை வழங்கிய மத்திய அரசு இப்போது ஏன் அதை மறுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த முடிவு தமிழக விவசாய சமூகத்தின் மீதான அலட்சிய மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த பிறகு பிரதமர் எந்த கவலையும் காட்டாமல் அதே நகரத்திற்கு விஜயம் செய்தார் என்று ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டார். பிரதமரின் வருகையின் விளைவுகள் மறைவதற்கு முன்பே நெல் கொள்முதல் செய்வதற்கான அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்தது என்றும் அவர் கூறினார். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு விவசாயிகள் எந்த நிவாரணமும் பெறவில்லை என்பதை முதல்வர் எடுத்துரைத்தார். மேலும் இழப்பீடு மற்றும் ஈரப்பத அளவு தளர்வு இரண்டையும் மறுப்பது விவசாயிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு தனது முடிவை மாற்றியமைத்து மிகவும் ஆதரவான அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை 17% 22% ஆகஸ்ட் உடனடியாக அதிகரிக்கவும் 2025 2026 காரி சந்தைப்படுத்தல் பருவத்திற்கு மத்திய அரசு நிர்ணயித்த 16 லட்சம் டன்களுக்கு மேல் தமிழ்நாட்டின் நெல் கொள்முதல் இலக்கை உயர்த்த ஒப்புதல் அளிக்கவும், செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரி சோதனை தொடர்பான விதிமுறைகளை தளர்த்தவும் கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடிதம் எழுதியதாக மாநில அரசு குறிப்பிட்டது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.